அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு வார்த்தையை ஒரு முறை சொல்லி பாருங்க, உங்க விருப்பங்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய முக்கியமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எதை செய்தாலும் அதற்கு நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குன்னு அதீத சக்தி இருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரங்களாகட்டும், செய்யக்கூடிய தியானங்களாகட்டும், தொடங்கும் புது விஷயங்களாகட்டும் பல மடங்கு நன்மையை உங்க வாழ்க்கையில நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். இந்த வார்த்தையை நீங்க பிரம்மமுகூர்த்த நேரத்துல மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். தினம்தோறும் கூட தாராளமாக சொல்லலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவை, ஆசை, விருப்பங்கள் இருக்கும். அதை நீங்க நினைச்ச மாதிரி அடையணும் அப்படின்னா சில சூட்சம விதிகளை வாழ்க்கையில பயன்படுத்தணும். இப்ப நான் சொல்லக்கூடியதுமே ஒரு சூட்சம விதின்னே சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு முழுமையாக தேவை நம்பிக்கை. நான் செய்யக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா என்னால வெற்றி பெற முடியும்னு முதல்ல உங்களை நீங்க நம்பணும். அதன் பிறகு நம்மை சுத்தி இருக்கக்கூடிய பெரிய சக்தியான பிரபஞ்ச சக்தியை நம்பணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பெருசு இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திடம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளப்பரிய சக்தி இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் ஒரு சூட்சம முறையையும் சூட்சம வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே நம்மளால வெற்றி பெற முடியும். நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பிரபஞ்சத்தை பார்த்து சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சு சா ஹம் பிரம். சு சா ஹம் பிரம். இந்த வார்த்தையை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. அது மாதிரி இவங்க மட்டும்தான் சொல்லணுங்கிற கணக்கு, விதிவிலக்குகள் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கட்டுப்பாடு தான், பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லணும், அவ்வளோதான். அப்படி நம்ம சொல்லும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது பாருங்க, சு சா ஹம் பிரம். முதல் 2 வார்த்தைக்கும் உங்களுடைய மூச்சு காத்தை முழுமையா வெளியிடுறீங்க. 2வது 2 வார்த்தைக்கும் உங்களுடைய மூச்சு காத்தை முழுமையா உள்வாங்குறீங்க. அப்ப முதல் 2 வார்த்தையை சொல்லும் போதே காற்றோடு கலந்து உங்கள் தேவைகள் என்ன அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திடம் போய் சேரும். 2வது 2 வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கும் போது அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைவதற்கான சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நீங்க மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது உங்களுக்குள்ள வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம மட்டும் இல்லைங்க, ஆங்கிலேயர்களுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுக்கும் ஏஞ்சல் நம்பருக்கும் அதீத சக்தி இருக்குன்னு நாம எந்த அளவுக்கு நம்புறோமோ அதை போல பல 100 மடங்கு அவங்களும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெற்றிருக்காங்க. நிறைய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரிய நாளை முதலே உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லி பாருங்க. உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறத உங்களால கண்கூடாக உணர முடியும். இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.